ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா உதிரியாக எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 4 காஞ்ச மிளகாய் இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் கலக்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் குக் ஆக பார்த்திங்கன்னா இது போல் வளவலன்னு வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. நம்ம இதை நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விடணும். அப்போ நம்ம கரண்டியால் எடுத்து இது போல் உதிர்த்து விட்டா மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு வெண்டைக்காய் நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கும். இன்னுமே கொஞ்சம் நல்லா வெந்து வர டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கலந்து விடும்போது எல்லாமே இது போல் அடியிலேருந்து நல்லா பெரட்டி விட்டு இது போல் உதிர்த்து விட்ட மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வளவளப்பு தன்மை போகும், பிரிஞ்சு வரும் வெண்டைக்காய்லாம். வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ தேவைன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதே நம்ம நல்லா இந்த வெண்டைக்காய் கூட கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எப்போவுமே நம்ம இது போல் கரண்டியில் எடுத்து விட்டு தான் கலந்து விடணும். அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா உதிரியாக வரும். தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே போல் கலந்து விட்டே இருந்திங்கன்னா நமக்கு நல்லா உதிரியாக வந்துடும். அவ்வளோதான், நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் கலந்து விடும்போது உங்களுக்கு தெரியும், முதல்ல அந்த வளவளப்பு அப்படி நூலாக வந்துட்டு இருந்துச்சுல, இப்போ அதெல்லாம் இல்லை பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.